விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு வெற்றி விநாயகர் நகரில் கோலாகல கொண்டாட்டம். கோவை கணபதி மாநகர் வெற்றி விநாயகர் நகரில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் 31ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மற்றும் 7ஆம் ஆண்டு திருத்தேர் விழா, மகா அன்னதான பெருவிழா வெகு விமரிசையாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெற்றது. அதிகாலை 4:30 மணிக்கு பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களினால் சங்கு தீர்த்தம் ஏந்தி வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பிரம்மாண்டமான அலங்காரம் நடைபெற்றது. கைலாயத்தில் விநாயகர் சிவபூஜை செய்வதை போன்று பிரம்மாண்ட அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விநாயகரை தரிசித்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அலங்காரம் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளதாகவும், கைலாயத்தில் சுவாமி தரிசனம் செய்தது போன்ற உணர்வை தருவதாக பிரமிப்புடனே தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக குமரகுருபர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அருள் ஆசிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்யாண விருந்து போல 15 வகையான பதார்த்தங்களுடன் அன்னதானம் நடைபெற்றது. 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலையில் பெண்களின் பரதநாட்டியம், கோலாட்டம், கும்மிப்பாட்டு, நடன நிகழ்ச்சியும், திருச்சி மணிமொழி கலைக்குழுவினரின் முருகன் வள்ளி தெய்வானை விநாயகர் பக்தி நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் கோவில் பெண் நிர்வாகிகள் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் தேர் திருவீதி உலா சென்றது. இதனை பெண் நிர்வாகிகள் தேர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் கம்பீரமாக அப்பகுதியில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருள் பாலித்தார். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் நிர்வாக கமிட்டி தலைவர் பானுமதி நீலமேகம், துணைத் தலைவர் விஸ்வாம்பரன், செயலாளர் முருகன், துணை செயலாளர் வேணுகோபால், பொருளாளர் அரங்கநாதன், துணை பொருளாளர் சௌரிராஜன் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அருள்மிகு வெற்றி விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர். வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கள் வெற்றி விநாயகர் கோவில் 31 ஆண்டுகளாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. மென்மேலும் எங்கள் டீம் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற பிறகு ரொம்ப சிறப்பாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பெண் தலைவர் ரொம்ப அறுதி ஸ்கூலில் இந்த மாதிரி கோயிலில் இருக்கிறது. அதில் எங்கள் டீம் பெண் டீம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது எல்லாரும் தன்னுடைய சொந்த கோயில் மாதிரி இதை நினச்சிக்குவாங்க. எல்லா வேலைகளையும் அவங்களே சொல்லாமலே செய்வாங்க. எல்லாருமே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும். அது எப்படி உங்கள் கோயிலில் மட்டும் இவ்வளவு உரிமையோடு எல்லாம் செய்கிறாங்க, எங்கள் கோயிலில் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கோலாட்டம் அதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இவங்க தான் எங்களுடைய தூண்கள். தொட்டிலை ஆட்டும் கை தொழு உலகத்தையே ஆளும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எங்கள் டீம் தான். ரொம்ப அருமையான ஒரு டீமு. இந்த டீமை நாங்கள் வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோங்க. அவங்க பேரை சொல்லிட்டு போகலாம். எல்லாம் ஒரு ஓ போட்டுருங்க பார்க்கலாம். ஓ பேசுங்க. 31 வருஷமா நடந்துட்டு இருக்கு. எங்க டீம் 8 வருஷமா சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். எங்க டீம் 8 வருஷம் ஆகுதுங்க. நல்லா போயிட்டு இருக்குது. மென்மேல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த சுத்தி இருக்கிற கோயில் எங்க கோயில் தான் ரொம்ப சிறப்பான கோயில். எல்லாரும் எங்களை முன்னுதாரணமா வச்சு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா கோயிலுமே எங்க கோயில எல்லாத்தையும் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வெற்றி விநாயகர் எல்லாத்துக்கும் வெற்றியை தான் கொடுத்துட்டு இருக்காரு. நாங்களும் சிறப்பா இருக்கிறோம், கோயிலும் சிறப்பா இருக்கு. எல்லாருமே நல்லபடியா எங்களை வச்சிருக்காரு. அவருக்கு அந்த வெற்றி விநாயகருக்கு ஒரு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.